காங்கேசன்துறையை வந்தடைந்த சிவகங்கை கப்பல். தமிழகத்தின் நாகை துறைமுகத்திலிருந்து 83 பயணிகளுடன் காங்கேசன்துறை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த சிவகங்கை கப்பல் இன்று நண்பகல் 12:15 அளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல், மழை, கடல் சீற்றம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 3 மாதங்களுக்கு பின்னர் நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் இந்திய இலங்கை சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வர்றோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் வரோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவம் புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது, அப்படியே இதாச்சு. புது அனுபவம் நல்லா இருந்துச்சு. இந்த கப்பலானது இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு மீண்டும் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி 89 பயணிகளுடன் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. அத்துடன் வாரத்தில் 6 நாட்கள் இந்த கப்பல் சேவை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய நாட்களில் கப்பல் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது.